நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The number you have dialed is currently busy. Please try later. The number you have dialed is currently busy. The number you have dialed is currently busy. Currently busy. Currently busy. Please try later. 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 மச்சான், டெய்லி தலைவரிக்க குடிக்கோமே, நம்ம எப்படி இன்னும் உயிரோடு இருக்கோம்? நாமெல்லாம் ராணுவ படம் வச்சு நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் ஸ்டீல் பாடி. ஸ்டீல் பாடியா? காஞ்சு போன பீடி மாதிரி இருந்துட்டு இவன் ஸ்டீல் பாடியாண்டா? சூப்பர் மச்சி, சூப்பர் மச்சி, சூப்பர் மச்சி. யாரா காஞ்ச பீடி? அதுக்குள்ள போயிட்டான்டா. மிஸ்டர் ஸ்டீல் பாடி, ப்ளீஸ் கெட் அப். Get up. Get up. கெட் அப். அவன் போயிட்டான். இப்போ நம்ம 2 பேர் தான். யாரு கடைசி வரைக்கும் மடையாகாம இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். நான் ரொம்ப ஸ்டெடி மச்சான். இத குடி. நல்லாதான் இருக்கு. மோனிசா, தூங்கல அடிச்சல நீ? எதுக்கு இப்படி டெய்லி குடிச்சிட்டு வர? இப்படி குடிச்சா குட் நைட். இனிமே குடிப்பியா? குடிக்கல. எப்பவும் இதை தான் சொல்ற. ஆனா வீட்டுக்கு வரப்போ டெய்லி குடிச்சிட்டு தான் வர. எப்பயாவது ஒரு தடவைனா ஓகே. ஆனா நீ டெய்லி குடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்க. அதுவும் ஹெவியா குடிக்கிற. அதான் ஸ்டொமக் இரிட்டேட் ஆகி வாமிட்டா வருது. உன்னைய நம்பித்தானே எங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்தேன். சரி, இனிமே நான் குடிக்கல. ப்ராமிஸ். வான
மேனேஜர் தான் குடிக்க சொல்லி கம்பல் பண்ணா, அதான் குடிச்சிட்டேன். இனிமே குடிக்க மாட்டேன் மோனிசா. குடிக்கலனா பூமர் அங்கிள் சொல்லி கிண்டல் பண்ணாடுங்க, அதான் குடிச்சிட்டேன். இனிமே குடிக்க மாட்டேன் மோனிசா. என் ஃப்ரெண்டு அவனுக்கு லவ் ஃபெயிலியர், அதான் குடிச்சிட்டேன். இனிமே குடிக்க மாட்டேன் மோனிசா. ஜெர்மனில டாமின்னு ஒரு நாய் உண்டுல, அதுக்கு நான் டெய்லி பிஸ்கட் வைப்பல, அது செத்து போச்சு. அதை குடிச்சிட்டு இனிமே குடிக்க மாட்டேன் மனுஷா. செத்து போன எங்க தாத்தா நேத்து கனவுல வந்தார், ஒரே சோகமா போச்சு, அதான் குடிச்சிட்டேன். இனிமே குடிக்க மாட்டேன் மனுஷா. பொய். ஒரு நாளாவது குடிக்காம வரியா? டெய்லி குடிச்சிட்டு வருவ, உனக்கு சோறுட்டி குளிப்பாட்டணுமா? டெய்லி குடிச்சிட்டு வந்து சாவடிக்கிற நாயே. இனிமே குடிச்சிட்டு வந்த வீட்டுல இடம் இல்ல, வெளியில போ. இன்னைக்கு குடிக்கலையா? டெய்லி லேட்டா வர நம்ம வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. தூக்காம உன்னை நம்பி என் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு வந்தேன்ல, எனக்கு தேவைதான். உனக்கு என்ன, டெய்லி குடிச்சிட்டு வருவ, ஒரு கேனிச்சு இருக்கா ஆயா வேலை பார்க்க? சீ. உன்னை விட்டு நான் எப்பவும் போக மாட்டேன். நீதான் போயிடுயோன்னு பயமா இருக்கு. நேத்து நைட்டு நீ வாமிட் எடுத்தல்ல, நான் ஃபர்ஸ்ட் சரியா கவனிக்கல.
ஆனால் கிட்ட வந்து பார்த்தப்போ அந்த வாமிட்டில் பிளட்டை பார்த்தேன். குடிக்காதுன்னு சொன்னா கேட்குறியா? உனக்கு ஏதாவது ஆகிட்டுனா நான் என்ன பண்ணுவேன்? உடனே போய் டாக்டரை பாரு. Bilirubin 29.5. GGT 1100. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒன்றும் பண்ண முடியாதா டாக்டர்? பண்ணலாம், ஆனால் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். எவ்வளவு செலவாகும்? மேபி 50 to 70 lakhs செலவாகும். இதெல்லாம் ரொம்ப சிவியர் கேஸ். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் எங்களால் எதுவுமே கேரண்டி கொடுக்க முடியாது. 70 lakhs-ஆ? என்னாலாம் அவ்வளோ முடியாது மச்சான். ஏதோ என் மேனேஜர் யூஎஸ் போயிருந்ததுனால இந்த அப்பார்ட்மெண்ட் சாவியை என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தான். நீயும் லவ் பண்ணிட்டு வந்து நின்ன. சரி வீடை வச்சுக்கடான்னு கொடுத்தேன். 70 லட்சம்லாம் ரொம்ப கஷ்டம் மச்சான். பரவாயில்ல, வேலை வேற போயிடுச்சு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. உன் அப்பா கிட்ட அங்கெல்லாம் கேட்டாச்சு, இல்லைன்ட்டாங்க. ச்சே, ஏன்டா இப்படி இருக்காங்க? நீ பயப்படாத மச்சி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் செத்துருவேன்லாம் பயப்படல. என்னை நம்பி கூட இருக்கால, அவளை விட்டுட்டு போயிடுவேன்னு தான் பயமாக இருக்கு. மச்சி, எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தெரியும். அங்கே இந்த மாதிரி கேசஸ்லாம் சர்ஜரி இல்லாமல் க்யூர் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ வேணா எனக்காக ஒரு வாட்டி போய் பாரு மச்சி, ஏதாவது நல்லது நடக்கும். சரி. ஆமா, உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்தேன். நீங்கள் ஏன் வளர்த்துறீங்க, என்ன வளர்த்துறீங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்க, பிலிரூபின் வந்து 31 இருக்குது, SGOT 600, SGPT 800, GGT 1100. இதெல்லாம் வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணுன்னு தான் சொல்லுவாங்க. இது நவீன மருத்துவத்துக்கே ஒரு சவாலான. மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் கூட கேரண்டி பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பொசிஷனு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கிட்னி வேறு கெடுத்துருக்கிறீங்க. கிட்னி பார்த்தீங்கன்னா GFR வந்து 110 இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 30 இருக்குது. ரொம்ப கஷ்டமான, எனக்கு பார்த்தா நீங்கள் யங்ஸ்டர்ஸு கஷ்டமாக இருக்குது. பட்டு இப்போ டயாலிசிஸ் சொல்லியிருக்கிறாங்க, 2.9 சொல்லி டயாலிசிஸ் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்திருக்கிறீங்க. பட் இது பாருங்கள், நாங்கள் வந்து ஆயுஷ்மானில் ரொம்ப நல்ல லிவர் பார்ப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே லிவர் பேஷண்ட்ஸ் தான். லிவரு, ஹார்ட்டு, கிட்னி, பிரெயின் 4 பேரே தான் பண்ணுவோம். நல்லா பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி மோசமான கேது. பட் உங்களுக்கு வருது, எங்களுக்கும் ஒரு சேலஞ்சு. பட் ரெடி பண்ணிவிடுவோம், கவலைப்படாதீங்க. ஹோப்ஃபுல்லி ஹீ ஷுட் பி ஆல் ரைட்டு. ஆனால் நீங்கள் இனிமேல் குடியை தொடவே கூடாது. அந்த உத்தரவாதத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும். அம்மா, நீங்கள் வந்து அவருக்கு குடிக்காமல் பார்த்துக்கணும். மருந்து வந்து ஒரு 3 to 6 மாதம் சாப்பிட்டிங்கன்னா இப்போ இந்த 15-20 நாள்லேயே ஒரு பெரிய ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஒன்றுனா ஒரு பிரச்சனையாக குறைஞ்சிட்டு வந்துடும். நார்மல் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறேன். எடுத்து கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. இந்த மாதிரி வார்த்தை உங்களுக்கு எந்த டாக்டரும் கொடுக்க மாட்டாங்க. ஆயுஷ்மானில் மட்டும்தான் இப்படி கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் ஆயிரக்கணக்கான பேரை இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலனாலும் பாசிபிளா டாக்டர்? இப்போ உங்களை நாங்கள் குத்த மாட்டோம், அறுக்க மாட்டோம். கிளியராக சொல்லுங்கள். இங்கே ஒரு ஊசி கூட குத்த மாட்டோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில். அதனால் டிரான்ஸ்பிளான்ட்டெல்லாம் வெட்டி எடுக்கிறதெல்லாம் நாங்கள்லாம் பண்ண மாட்டோம், கவலைப்படாதீங்க. உங்கள் கேஸெல்லாம் இன்னும் கூட ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இது அவ்வளோ சுலபத்தில் ரெடி பண்ண முடியாது, வெட்டியே மாற்றி. சரி, எவ்வளோ சக்ஸஸ் ரேட் சொன்னாங்க? 40% தான். உங்களுக்கு நான் சொல்கிறேன், 95%, 90-லேருந்து 95% உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சு தான் அனுப்புவேன். இந்த அம்மா முகத்தை பார்க்கும்போதே பாவமாக இருக்குது, வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் நாங்களும் அதெல்லாம் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி வில் பி ஆல் ரைட். ஓகே. ஹலோ. ஹலோ அருணா, சொல்லுங்கள் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
வெரி குட். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர். ரிசல்ட்டெல்லாம் இப்போ தான் அனுப்பிச்சாங்க, பார்த்தேன். யூரோப்பியன் 1.3 வந்துச்சு. 31லேருந்து 1.3ன்றது மிராக்கிள். ஓகே. அப்புறம் ஹெச்ஓடி ஜிஜிடி எல்லாமே நார்மல் வந்துச்சு. அதில் கிட்னி வந்து எல்லாத்தோட 132 வந்துச்சு. ஜிஎஃப்ஆர் கிரியேட்டின் 0.59 வந்துச்சு. ஸோ குட், ஆல் குட். இன்ஃபேக்ட் சிஆர்பி பார்த்தீங்கன்னா 69லேருந்து 0.5 வந்துச்சு. ஸோ நல்ல ரிசல்ட்டு தான். உங்கள் வயசு, உங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாம் தான் காப்பாற்றுச்சு. அஃப்கோர்ஸ் ஆயுஷ்மான் ட்ரீட்மெண்ட்டு, பட் நம்ம எப்பவுமே அது மாதிரி தான், உங்களுக்கு தாங்க அந்த கிரெடிட் கொடுப்பேன். ஆனால் ஒன்று, நல்லபடியாக வந்துட்டீங்க. நீங்கள் இந்த குடியை இனிமேல் இந்த வாழ்க்கையை டச் பண்ணக்கூடாது, ஆல்கஹால் டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? நல்லபடியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். எங்கே என் ஒய்ஃபை விட்டு போயிடுவோன்னு பயந்துட்டு இருந்தப்போ தான் ஆயுஷ்மான் பற்றி கேள்விப்பட்டேன். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கி நான் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி என் ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருக்கேன். இது என் லைஃப்பில் செகண்ட் சான்ஸ். பாருங்க, ஆயுஷ்மானில் பண்ணது இது. இந்த சின்ன பையன் 25 வயசு, ஒய்ஃப் கேரியிங், அந்த மாதிரி ஒரு கேஸில் வந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஹாப்பி என்டிங், வெரி ஹாப்பி. ரிசல்ட் எல்லாம் ரொம்ப நல்லா வந்துச்சு. அவங்களுக்கு மாற்று அறுவை சிகிச்சை தான் ஒரே வழின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், நல்லா இருக்கார். மாற்று அறுவை சிகிச்சை ஆயுஷ்மானில் 90 to 95% சக்ஸஸ் ரேட் இந்த லிவரில். இது மாதிரி எவ்ரிடே எவ்ரி வீக் ஒரு 2-3 சீரியஸ் கேஸ் லிவரில் நம்ம ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம். ஆயுஷ்மான் ஹோலிஸ்டிக் ஹெல்த் சென்டர், குன்றத்தூர், சென்னை. ஆயுஷ்மான் ஹோலிஸ்டிக் ஹெல்த் சென்டர்ன்றது 100 பெட் சித்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டல், இன்சூரன்ஸ் எல்லாமே உண்டு. நாங்கள் வந்து ஒரு 3700 கோவிட் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ண ஒரு அனுபவம் உள்ள ஒரு இது. இங்கே நல்ல அனுபவிக்க டாக்டர்கள், மேல் ஃபீமேல் டாக்டர்ஸு, சீனியர்ஸு, அது மட்டும் இல்லாமல் எல்லா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், இஇசிபி, லிம்ஃபாட்டிக் ட்ரைனிங் தெரப்பி, எஸ்டிஓடி, எக்ஸ்பிஓடி, எஃப்ஐஆர் தெரப்பி, இந்த மாதிரி எல்லாமே உள்ள இன்ஹவுஸ் இங்கேயே இருக்குது. நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ், இதுதான் ஆயுஷ்மானோட சிறப்பு. நேச்சுரலாக பண்ணுறோம், நல்ல ரிசல்ட்டு. வித் சக்ஸஸ் ரேட் ஆஃப் மோர் தென் 90 to 95%. லிவர், கிட்னி, ஹார்ட், பிரெயின், தட் இஸ் ஸ்ட்ரோக் ரீஹபிலிட்டேஷனில் ஆயுஷ்மான் வில் டூ wonders for you. நூறு பண்ண கடவுள்ன்றீங்க, 100லாம் பண்ணுறது இல்லை. சயின்ஸாக பண்ணும்போது நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். அதுவும் லிவரில் ஃபினாமினல் சக்ஸஸ் ரேட். லிவர் அண்ட் ஹார்ட்டில் வி டூ கிரேட் ரிசல்ட்ஸ்.